அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம். அதோட vlog தான் இது நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி போயிருந்தோம். கிருஷ்ணகிரிக்கு முக்கியமாக நாங்கள் போக காரணம் அங்கே 2 தர்கா இருக்குது. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் எடுத்தோடனே தர்கா போனால் குழந்தைங்க ரொம்ப சேட் ஆகிடுவாங்க, எங்கேயுமே விளையாட கூட்டிகிட்டு போகல, இவ்வளோ தூரம் வந்துன்னு சொன்னனால கிருஷ்ணகிரி டேமுக்கு போனோம். கிருஷ்ணகிரி டேம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த பார்க் இருக்குது. அப்போ அங்கே 2-3 சின்ன சின்ன டேம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தர்கா போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் கிருஷ்ணகிரி டேம். அங்கே என்ட்ரி ஃபீஸ் 5 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. பட் எங்ககிட்ட வாங்கினது 10 ருபீஸு. பார்க்கிங்க்கெலாம் எந்த அமௌண்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ணல. பார்க்கிங் ஃப்ரீயாகவே விட்டுட்டாங்க. இதுதான் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். போனால் அங்கே அந்த காரியம் பண்ணுறது அது இது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுலேருந்து டேர்ன் பண்ணி நம்ம உள்ளே போகணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் ரோட் போகுது பார்த்திங்களா, இதுதான் நம்ம பார்க்குக்கு போகிறவே. இந்த சைட் டேர்ன் பண்ணால் இங்கே அந்த காரியம் இந்த விசேஷங்கள், இந்த கெடா வெட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே வண்டி நிறுத்தாமல், இங்கே நிறுத்த தேவையில்லை, நீங்கள் உள்ளே பார்க்குக்கு போகணுன்னா நீங்கள் உள்ளேயே போயிடுங்கன்னு சொன்னனால நாங்கள் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போனோம். போகிற வழி எல்லாமே உண்மையாக சொல்கிறேன், கிருஷ்ணகிரி ஒரு நேச்சுரலான ஒரு நேச்சுரலான ஒரு ஊர். எப்படின்னா 2 சைடுமே நல்ல பச்சை பசேர்னு இருக்குங்க. அதெல்லாம் நம்ம சென்னையில் பார்க்க முடியாது, பெங்களூரில் பார்க்க முடியாது, வேறு சேலமில் கூட இப்போ பார்க்க முடியல. சம் ஆஃப் த வில்லேஜில் கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்படி வந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி போயிட்டுருந்துச்சு. இது ஆறு குளம் சரியா எனக்கு தெரியல. குளம்னா ஒரு இடத்துல நிற்கும், இது ஆறு தான் நினைக்கிறேன். இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்தவங்களாம் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டு அது பழிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். ஸோ அவங்க சொன்னது இருக்கலாம். இங்கே பாருங்கள், நேச்சுரலான நிறைய பேர் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே எங்களுக்கே அந்த ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நம்ம லாங் வே போயிட்டே இருந்தோம். போனோன்னே தான் பார்க் வந்துச்சு. நமக்கு பார்க்குக்கு எந்த ஃபேரும் வாங்கவே கிடையாது, காசுலாம் வாங்க கிடையாது. அங்கே என்ட்ரன்ஸில் வாங்கினதோடு சரி, இங்கே எதுவுமே வாங்கலை அவங்க. பார்க்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்க இருக்குது. பெருசாகவோ இல்லை நிறைய பொருள் அந்த அளவுக்குலாம் இல்லை. 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்க்கு இடம் இருந்துச்சு. இந்த மாதிரி கடைங்க தான் இருந்துச்சு. டிஃபன் கடை, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி விற்கிற கடை, அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் மாங்காய், அன்னாச்சி அந்த மாதிரி விற்கிற கடைலாம் இருந்துச்சு. அப்புறம் டாய் ஷாப்பு, அப்படி அந்த கட்டிலில் போட்டு விற்பாங்க பார்த்திங்களா, அந்த பொம்மை கடை இருந்தது. இதுதான் பார்க்கு. நம்ம பார்க்குள்ளே வந்தோடனே நான், என் ஹஸ்பண்ட், என் கிட்ஸு, என் மதர் போயிருந்தோம். நாங்கள் ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணி போனனால எங்கேயாச்சும் போய் ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். போனோன்னுமே என்னோடய பாப்பாங்க 2 பேரும் விளையாடணும் அப்படின்னு சொன்னனால பெரிய பாப்பா விளையாட போயிட்டாங்க. சின்ன பாப்பா வந்துட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அங்கே விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சரியா இல்லை, எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி அங்கங்கே நின்றுட்டு இருந்தனால சரியாக பிள்ளைங்களால் விளையாட முடியல. ஸ்லைடர் சரியா இல்லை, ஊஞ்சல் இல்லை, எதுவுமே இல்லை. போனதுக்கு அமைதியாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சைட் போய் மான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மான் பார்க்க போனோம். மான் நிறைய இருந்துச்சுங்க. இதில் 2 கம்பி போட்டிருக்காங்க. அந்த சைடு ஒரு கம்பி போட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த சைடு கம்பி போட்டிருக்கனால நம்மளால் அவ்வளோ கிளியராக போய் வீடியோ எடுக்க முடியல. பட் மான் குட்டி மான், பெரிய மான், கொம்பு பெருசாக வச்சுருக்க கொம்பு மான் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் சுற்றிட்டு அந்த சைடு போனோன்னா மானுங்க ரொம்ப நிறையா இருந்துச்சு. இங்கே மானை தவிர வேறு எதுவும் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைங்க. மங்கி இருந்தது, அது வெளியில் இருந்தது. நார்மலாக நம்ம ஊர் மங்கி இருக்கும் பார்த்திங்களா, அது வெளியில் இருந்தது. இங்கே நம்ம முக்கியமாக என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த தூரத்தில் உண்மையாக இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குங்க.
அதே மாதிரி அங்கே ஃபோட்டோ ஷூட்டும் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அது கூட வீடியோ எடுத்தேன். பட் வீடியோ வந்து இது பாருங்களேன், நான் எனக்கே தெரியல, நான் வந்து மொபைலை வந்து தலைகீழாக வச்சுருந்தது. அந்த வியூவுமே ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ கிளிப்போடு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே போய் டேமில் வந்து தண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். முன்னாடி போகிறது வந்து நம்ம டிரைவரும் பாப்பாவும் போயிட்டுருக்காங்க. இந்த சைடும் வந்து ரொம்ப க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருந்துச்சு நாங்கள் போனப்போ. ஸோ நாங்கள் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டுங்க. கீழேருந்து பார்க்கும்போது ஸ்டெப்ஸு ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப கம்மியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு ஏற தான் தெரியுது ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டு, நிறைய ஸ்டெப்ஸு. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னே நமக்கு பெரிய வியூ கிடச்சிச்சு, வாட்டர் வியூ. நிறைய தண்ணி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நிறையா கிடையாது, நிறைய தண்ணி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு மேலேருந்து ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க ஃபுல்லாக ஹில்ஸு, மவுண்டெயினு, அந்த பச்சை பசேன்னு இருக்க மரம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸு, அந்த மாதிரி அழகழகாக அந்த மரத்தை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் அங்கே வர்றது வந்து என் ஹஸ்பண்டும் என் சின்ன பாப்பாவும். நான் மேலே போயிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பாப்பா மேலே போனனால நானும் மேலே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் சின்ன பாப்பாவும் வந்தாங்க. நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். சேம் இதே ஆப்போசிட் சைடும் ஃபுல்லாக நம்ம போய் பார்த்தா அங்கங்கே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எங்கே இறங்கணுமோ நம்ம அங்கே இறங்கி கீழே போய்க்கலாம். சின்ன பாப்பாவால் நடக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன பாப்பாவை நடக்க வைப்பேங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து 2.5 years தான் ஆகுது. இருந்தாலுமே நாங்கள் நடக்க வைப்போம். சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க முடியலன்னு என் ஹஸ்பண்ட் வந்து ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பெரிய பாப்பாவும் ரொம்ப பேன் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களையும் கொஞ்சம் தூரம் தூக்கி வச்சுட்டு எங்கள் மதர் உட்காந்துருந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங். பார்ட் 1 வீடியோ தான் இது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வரும். நான் கிருஷ்ணகிரி விலாக் வந்து 3 வீடியோஸாக எடுத்திருக்கேன். நான் ரொம்ப பெருசாக போட்டால் போரிங் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வரும்போது நான் இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த கோயில் இதுதான் வந்து டேமு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப காஞ்சி போன இடம் மாதிரி இருக்குது. நான் வந்து பார்ட் 2ல் எங்கே போனேன், பார்ட் 3 எங்கே போனேன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்